முகேஷ் குமார் சிங்கோட டைரக்ஷன் ரெடியாக இருக்க படம் கண்ணப்பா. என்னப்பா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி பக்தி இல்லாத ஒருத்தருக்கு சாமி பக்தி வருதா இல்லையான்றது தான் படத்தோட மெயின் கோர். அண்ட் கண்ணப்பா அப்படின்றவர் யாருன்னா, நீங்கள் நிறைய பேர் புக்ஸில் படிச்சிருக்கலாம், இல்லை நிறைய பேர் இந்த கதையாக கேட்டிருக்கலாம். சிவபெருமானுக்கே கண் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அந்த கதை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கதையை மையமாக வச்சு தான் இந்த படத்தோடைய கதையை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தோடைய மைனஸ் அப்படின்றது லிஸ்ட்டு போட்டு சொல்கிற மாதிரி, நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து கடைக்கெலாம் போனோம்னா லிஸ்ட் ஆஃப் பொருட்கள் எழுதுவாங்களே, இந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி அம்மா வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் எல்லாம் வாங்கணும்னு அப்படி ஒரு லிஸ்ட்டு போடுற மாதிரி அவ்வளோ குறைகள் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு கண்டென்ட்டாக நம்ம கொடுக்கும்போது அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இந்த கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த கிளாரிட்டி மிஸ் இருந்ததோ அப்படின்ற ஃபீல் இருந்தது. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க, யாருக்கு அதிக ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய மிஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஓவரால் கண்டென்ட்டே பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஹீரோ வந்து சாமியை கும்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்டில் இருக்காரு. அவர் சாமியை கும்பிடுற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது நமக்கு வந்து எங்கேஜிங்காக கரெக்டான பாயிண்ட் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். இவங்க அந்த சீனில் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஓவராலாக நிறைய சீன்ஸ் இருக்குது. அப்படி சீனாக தனித்தனியாக யோசிச்சிங்கன்னா அங்கங்கே அந்த சீன் ஒரு வேல்யூ தருது, அதனால் ஒரு கனெக்ட் ஏற்படுது. பட் அடுத்த சீனில் அவங்களே அதை பிரேக் பண்ணிடுறான். அப்படி ஒரு மைனஸும் இருக்குது. அண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு, படத்தில் வந்து ஓப்பனிங்கில் வந்து சாமியை ஏன் நம்பக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்ஸை ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது எல்லாமே ரீசனபுளாக கரெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃபில் ஹீரோ சாமியை நம்புறாருல, அவர் என்னென்ன கேள்விகள் கேட்டாரோ அதே ஹீரோ அதுக்கான பதில்கள் சொன்னார்னா ரொம்ப கன்வின்சிங்காக இருந்திருக்கும். நமக்கும் கரெக்டுப்பா, கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்றது நமக்கு தோணும். அதுதான் இந்த படத்தோட வெற்றியே இருந்திருக்கும். அதையும் இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க. படத்தோடைய கண்டென்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னால, சிவபெருமானு கண் தர்றது தான் படத்தோட மெயின் கண்டென்ட். அதை படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் படம் ஓடுது, அது ஒரு தனி படமாக எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்த மாதிரி, எதுக்கு, ஏன், என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் கண்டென்ட்டு சும்மா இருந்து அரை மணி நேரம் தான் அந்த கண்ணப்பான்ற டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கு நடுவில் அக்ஷய்குமாருக்கு ஒரு என்ட்ரி, காஜல் அகர்வாலுக்கு ஒரு என்ட்ரி, மோகன்லாலுக்கு ஒரு என்ட்ரி, அண்டு இது கதையே ஒரு பீரியட் கதை, அதுக்குள்ளே ஒரு பீரியடாக போய் அங்கே ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. மகாபாரதத்துக்கும் இந்த கண்ணப்பாவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு இப்படி லிஸ்ட்டு பை லிஸ்ட்டாக போயிட்டே இருக்குது கண்டென்ட், ஒரு எண்டே இல்லாமல். கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஐ திங்க் இந்தியன் சினிமாவில் ஆஃப்டர் ஆதி புருஷ் நிறைய ட்ரால் செய்யப்படக்கூடிய கிராஃபிக்ஸுகள் இந்த படத்தில் இடம் பெற்று இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு சாமி படம். அப்போ நம்ம கண்டென்ட்டில் எது மேலே நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா, அது சுவாமி கதை எப்படி ஸ்டேஜ் பண்ணலாம் அப்படின்றது. ஆனால் இவங்க 2 இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று, இந்த லவ் போர்ஷன்ஸில் பயங்கர இன்டென்ஸான ஒரு லவ் காட்டிட்டாங்க. இன்டென்ஸான லவ்னால் உங்களுக்கு தெரியும், பயங்கர ரொமான்டிக்காக இருந்தது. அதை கண்டிப்பாக அந்த ரொமான்ஸை ஒரு 20% வச்சு கண்டென்ட்டில் ஒரு 80% ஃபோக்கஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, 70 ரொமான்ஸ், கண்டென்ட் 30, இது போதும் அப்படின்னு யோசிச்சிட்டாங்க. அங்கேயும் இந்த படம் அடி வாங்கிடுச்சு. ரெண்டாவது, இந்த படத்தோடைய ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க ப்ளஸ் அண்ட் மைனஸாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தாங்க. ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் இந்த சிவலிங்கம் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு ஓவராலாக காஸ்டியூம்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருந்தது. எல்லாருக்கும் கெட்டப்புக்கு ஒரு வெப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. பட் மைனஸாக எங்கே இருந்ததுன்னா, ஒரு வைட் ஆங்கிளில் ஒரு கிராமத்தோட செட்டப் காட்டுறோம்னா அது ரொம்ப லைவாகவே இல்லை. அது பெரிய மிஸ்ஸாக பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார். இந்த கதைக்காக அவங்க எங்கே லொக்கேஷன்ஸ் பார்த்தாங்கன்னு தெரில, அற்புதமாக இருந்தது. நான் அப்படி என்ஜாய் பண்ணேன். உண்மையாகவே இந்த கதை பீரியடில் நடக்குதுன்னு அங்கே இருக்க அவ்வளோ அழகான அந்த பிளேசஸே நம்மளை நம்ப வச்சிருது. அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் கிடச்சும் இப்படி ஒரு கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு கஷ்டமாக இருந்தது. படத்தோட ஹீரோ இந்த கதைக்கு என்ன தேவையோ நடிச்சிருந்தார். படத்தோட ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க வர எல்லா ஃப்ரேம்ஸும் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் மிஸ் பண்ணவே மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர மேக்னெட்டிக்காக இருக்காங்க. அண்ட் எடிட்டர் ஓவராலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தால் கூட ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப அவையவாகிடுச்சு. ஏன் அதை அப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஒரு இடத்துல எடுத்திருக்க விஷுவலில் அவங்க ஜூம் இன் போகிறாங்க. எப்பயும் நீங்கள் ஒரு கேமராவில் ஜூம் இன் போனீங்கன்னா அதில் இருக்க டெப்த் வேறு, இருக்கிற விஷுவல்லேருந்து ஜூமிங் போனீங்கன்னா அதில் இருக்க டெப்த் வேறு. இந்த இருக்கிற விஷுவல்லேருந்து ஜூம் இன் போகிறதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக்.
அந்த டெக்னிக்கை இந்த படத்தில் யூஸ் பண்ணி நல்ல ஒரு மாஸ் சீனுக்கு எடுத்துட்டாங்களே அப்படின்றது தோணுச்சு. அது யார் விருப்பப்பட்டு பண்ணாங்கன்றது தெரியல. டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்குமே ஒரு சீனில் நமக்கு வந்து கதையோட கனெக்ட் ஆகிறோம் அவே ஆகிறோம் அப்படின்ற அந்த ட்ராவல் தான் இருந்தது. இந்த படத்தோடைய மெயின் வில்லனா நீங்கள் எல்லாரும் தமிழில் விஜய் டிவியில் மகாபாரதம் அப்படின்ற சீரியல், அந்த ஹிந்தி சீரியல் எங்கள் தமிழில் டப் பண்ணி தான், அதில் வந்து துரியோதனனா ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் இப்போ பயங்கரமாக வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோடைய வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். பட் டயலாகாக அவர் பேசும்போது எனக்கு பெரிய அளவில் கனெக்ட் ஆகலை. பட் ஓகே, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நல்லா இருந்தது. ஆனால் அந்த வில்லன் டீமும் என்ன காரணத்துக்காக செதறி ஓடுறாங்க, இவங்க ஒரு சின்ன டீம் வச்சு அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்ற ஒரு பிளானே இல்லை. எக்ஸாம்பிள் பாகுபலியில் இதே சீன் தான் இருக்கும். ஒரு பயங்கரமாக ஏகப்பட்ட பேர் வந்து அந்த ஊரை அழிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாகுபலி அந்த மாட்டுக்கு மண்டையிலலாம் நெருப்பை ஏற்றி விட்டு ஓட விடுவார். மிரண்டு ஓடுவானுங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 3000-4000 மாடு நம்மளை நோக்கி ஓடி வருதுன்னா உங்ககிட்ட கத்தி இருக்கா கன்னு இருக்காங்கலாம் அது யோசிக்காது. அது பாட்டு நீ ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா மாதிரி ஆகிட்டு. அதுதான் சீன், அதுதான் மேக்கிங், அதுதான் ஆடியன்ஸை கவர்ற அந்த ஒரு பாயிண்ட். நம்ம படம் பார்க்கும்போது எக்ஸைட் ஆகும், அப்பா அப்படி ஒன்று இருக்கு. அப்படி ஒரு கண்டென்ட் இந்த படத்துக்குள்ளே இல்லைன்றது தான் இந்த படத்தோடைய பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். பட் ஓவராலாக எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கடைசி 30 நிமிஷம் வேற படமாகவும், அதுக்கு முன்னாடி 2.5 மணி நேரம் வேற படமாகவும் இருந்து, அந்த முன்னாடி 2.5 மணி நேரம் படமே எனக்கு பெரிய லெவலில் என்கேஜ் பண்ணல. நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஏன்னா பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றது தெரியுது. ஆனால் அவங்க பெரிய அளவு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் புரியுது. இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணலாம் அடுத்தடுத்த படங்கள்ன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அடுத்த 30 நிமிஷம் இருக்குல்ல, அதில் நல்ல ஒரு எமோஷன் ஒன்று கேரி பண்ணியிருந்தாங்க. ஒரு சிவன் பக்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டெல்லாம் வீட்டில் போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு அப்படி ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இது தண்ணி நீங்கள் கண்ணப்பா பார்த்துருந்தீங்க, உங்கள் கண்ணிலேருந்து எந்த அளவுக்கு கண்ணீர் வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுகிறீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.